பரவாயில்லைங்க ஜி. ஃபர்ஸ்ட் ஹாப்பு கொஞ்சம் போரு. பட் செகண்ட் ஹாப் சரியான ஜோரு. அதுக்காகவே எல்லாம் பண்ணலாம். சில சிம்பிள் மெசேஜ். நம்ம ஒரு குடும்ப பிரச்சனையில 3வது மனுஷன மூக்க நுழைச்சிங்கன்னா, மூக்க நுழைய விட்டா ஜோலிய முடிச்சுட்டுருவாங்கன்னு. ஆக்சுவலா இந்த படம் பொறுத்தமட்டிலும் ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்தமட்டிலும் 1996ல வந்த கோபாலா கோபாலா பட கான்செப்ட் தான். அதில அப்படிதான் கதாநாயகன் ஒரு சமையல்காரனா போயிருப்பாரு. அவர சுத்தி சுத்தி நெறைய பெண்கள் வருவாங்க. குறிப்பா அதில சந்திரசேகர் நடிச்சிருப்பாரு. அவரோட மனைவி கோவை சரளா. அவங்க கூட சந்தேகப்பட்டு பாண்டியராஜன் மேலே சந்தேகப்பட்டு எனி டைம் சந்திரசேகர் வந்து கோவை சரளாவை டார்ச்சர் பண்ணுவார். சேம் அதே மாதிரி இந்த படத்தில் கருணாகரன் அவரோட ஒய்ஃப் கான்செப்டாக வருது. பட் செகண்ட் அப்புக்கு மேலே படம் ஓகே. ஹலோ வணக்கம். கட்டகஸ்தி 2 படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இப்போ வந்து பேச போகிறோம். இந்த படத்துடைய பார்ட் 1 அப்படின்றது 2022 வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். அது வந்து அதிரி புதிரியான பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து சிம்மன் ஓரியன்டட் மூவி அப்படின்றனால நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணாங்க. அது ஒரு ஈர்ப்புக்கூடிய ஒரு படமாகவும் கதையாகவும் இருந்துச்சு. அதுதான் செகண்ட் பார்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் என்ன கண்டினியூ பண்ணியிருக்காங்கன்னா, படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்றத சொல்லிடுறேன். கப்புள்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் வந்து அவங்க ஹீரோயின் சைட்லேருந்து கேம் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது அந்த கதை. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்குள்ளே சின்னவாக சண்டைகள் சச்சரவுகள் அப்படின்றது ஒன்று வரும். அந்த சண்டை சச்சரவுகள் மூலிமா டைவர்ஸ் வரைக்கும் அப்படின்றது போகும். மறுபடியும் இவங்க வந்து சேர்ந்தாங்களா, ஹீரோயின் வந்து கேம் வந்து கண்டினியூ பண்ணாங்களா, அதே மாதிரி ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணாரா, இதுதான் வந்து படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இப்போ இந்த படத்துக்குள்ளே வருவோம். என்னென்ன ப்ளஸஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்றது. படத்துடைய ப்ளஸஸ் வந்து பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ அப்படின்றது இந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து எடுத்து நடிக்கிறதுக்கே வந்து உண்மையிலே ஒரு மனசு அப்படின்றது வேணும். காரணம் ஏன்னா, இந்த படத்தில் விஷ்ணு விஷால் அவர்கள் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா அப்படின்றத நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்து பிடிக்காம கூட போகலாம். என்னடா இது ஹவுஸ் ஹஸ்பண்டு அப்படின்றது. யாராருக்கெல்லாம் என்னென்ன செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்னென்ன மைண்ட் செட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா, சில பேர் வந்து இன்னுமே வந்து பொம்பளை பிள்ளைங்களை வீட்டில் அடிமைத்தனமாக வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வாசப்படிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சிந்தனையில் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்றது வந்து பிடிக்கிறதுக்கு இல்லாமலேயும் தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நல்லாவும் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஒரு எல்லாரும் பார்க்க வேண்டிய கண்டிப்பான படம் தான். ஏன்னா ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற சண்டையில் வந்து 3வது மனுஷன் வரக்கூடாதுன்னு தான் கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. நம்ம குழந்தைய எப்படி வளர்த்தணும், நாம் குழந்தைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது, குழந்தை யார் மேலே பாசமாக இருக்குது, இதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து அந்த அவங்களோட பேரும் அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டை நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி கிளைமேக்ஸில் அதே மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்துலேயும் அதே மாதிரி கிளைமேக்ஸ் தான். இவங்க கட்டா குஸ்தி வந்து ஃபஸ்ட்டில் போட்டிருக்க மாட்டாங்க அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில். பட் ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டில் போடுறாங்க. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அந்த ஃபைட்டும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச சீன் வந்து இந்த படத்தில் மெயினாக ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னா, எமோஷனல் ட்ரிகரிங் பாயிண்ட்னா அந்த இந்த குழந்தை அப்பா சத்தியம் வாங்குவது. அதே மாதிரி கோர்ட்டில் வரக்கூடிய ஒரு விஷயம் பற்றி அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் இருந்தால் இங்கே டைவர்ஸே கிடைக்காது. ரம்யா கிருஷ்ணன் அந்த ஸ்பெஷல் அப்பீரன்ஸ் வராங்க. ரியலி அது நல்லா இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு சில விஷயங்கள் ஊரே, அதாவது புருஷன் பொண்டாட்டி வருஷம் முழுக்கம் தான் சண்டை போடுறாங்க. அதை வந்து ஊருக்கு மத்தியில் சண்டையாக வச்சு அதுக்கு வசூல் பண்ணி அது மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலுமே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து அடுத்த தேர்ட் பார்ட்டுக்கு லீடு வர்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நமக்கு கெஸ்ட் அப்பீரன்ஸாக வந்த ரம்யா கிருஷ்ணன் வந்து அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாவில் லாஜிக் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கவே கூடாது. அதுவும் இந்த ஃபேமிலி சென்டிமெண்டலான படத்தெல்லாம் வந்து சினிமாவை எடுக்கும்போது அதில் லாஜிக்கெலாம் எதிர்பார்க்க முடியாது. இதில் நடக்கிற மாதிரி புருஷன் பொண்டாட்டி வந்து கட்டா குஸ்தி போட்டு அது என்றைக்கு நடக்குது, தினமும் தான் குஸ்தி போடுறாங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து அவர் ஊருக்கு பொதுவில் அடி வாங்குறாரு. ஒவ்வொரு புருஷனும் சொம்புல கரண்டியில் சப்பாத்தி கட்டியில் எத்தனையில் அடி வாங்குறான், எத்தனையில் தடுக்கிறான். ஒரு கராத்தே மாஸ்டரை விட ஒரு கணவன் தாங்க வீட்டில் பொண்டாட்டி சமாளிக்கிறது. இது சும்மா ஜோக்கு. இதை விட ரியலிஸ்டிக்கான விஷயம் ரியல் லைஃப்ல வீட்டுக்குள்ள நிறைய நடக்குது. படம் பிடிச்சி போடுறது இல்லை, ஒரு படம் பிடிச்சி சம்பாதிக்கிறாரு, அவ்வளோதான். சரி, அதை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ அடுத்து
என்னன்னா இந்த படத்தில் ஹீரோயின் லக்ஷ்மி அவங்க வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. கட்டக்குஸ்தி அப்படின்றது அந்த ரோலுக்கு வந்து ரொம்பவே வந்து ஆப்டாக இருக்காங்க. ரொம்ப ஆப்ட் அப்படின்றது ஒரு ஒரு தங்கல் அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்க வேணாம். ஒரு கமர்ஷியல் மூவிக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து அவங்க எஃபர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் இன்னொருடைய ப்ளஸ் வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து நடிச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு பொண்ணாக வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களும் அவங்களோட ரோலில் வந்து சும்மா வந்தோம் சும்மா போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குழந்தைனாலே ஒரு அழகுக்காகவும் ஒரு க்யூட்டுக்காகவும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த படத்தில் அதுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு எமோஷனல் சீன்ஸ்க்காகவும் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அந்த சின்ன குழந்தைய வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து பெருசாக லாஜிக்லாம் பார்க்காம நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வருவீங்க, அவ்வளோதான். லாஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கோச் எதுக்கு வராரு, கோச் வந்து மரியாதை கொடுக்காதனால அந்த ஹீரோ இங்கே பழி வாங்குற மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த ட்ரக்ஸ்லாம் கொண்டு வராங்க. அந்த ட்ரக்ஸ்லாம் அன்வான்டான கேஸ் தான் இந்த படத்துக்கு. ஆனால் செகண்ட் பார்ட் வந்து நிறையா படத்துக்கு வந்து வந்து ஃப்ளாப் தான் இருக்குது. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் தான் நினைக்கிறேன். இல்லை, அந்த பாப்போட நடிப்பு ஹேட்ஸ்அப் செம்ம வேற லெவல். இந்த படம் வந்து முழுசாக நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கணுன்னா இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்க்ரீன் பெர்சன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த குழந்தை நம்ம இந்த படத்தோட டோட்டல் எமோஷனல் ட்ரிகரிங் பாயிண்ட் அந்த குழந்தை தான். ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. மியூசிக்கா ஒரு ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா படம் முழுக்க எமோஷனல் இந்த மாதிரி விஷயத்தை போகும்போது பேக்ரவுண்டில் வரக்கூடிய மியூசிக்கை நம்மளால் பெருசாக விஷுவலைஸ் பண்ண முடியல. பட் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. படத்தில் இன்னொருடைய ப்ளஸ் வந்து கருணாஸ் அவர்கள். ஏன் இந்த செகண்ட் பார்ட்டில் கருணாஸ் அவர்கள் வராரு, அவருடைய ரோல் வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து அவருக்குன்னு சில டைலாக்ஸ், அவருக்குன்னு சில யூனிக்கான சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சீன்ஸ்க்கு அவர் நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி சீன்ஸில் நிறைய பேர் வந்து நடிக்க மாட்டாங்க, நடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவர் நடித்ததுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். பட்டு படம்னு வரும்போது வந்து நல்லா தான் நடிக்கிறாரு, முற்போக்கு சிந்தனையால் நடிக்கிறாங்க. அரசியல் பேச்சுன்னு வரும்போது கொஞ்சம் வந்து வேறு மாதிரி டாக்கு வேறு மாதிரி அப்படின்ற ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுறாரு. சரி, அதை நம்ம ஓரங்கட்டி வைப்போம். படத்தோட ரிவ்யூவில் இன்னொன்று அடிஷ்னல் ப்ளஸ்ஸு கேமியோ ரோல் வந்து 2 பேர் அப்படின்றது வராங்க. யாருன்னா நீலாம்பரி அவர்கள். நான் யாரை சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரம்யா கிருஷ்ணன் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு கேமியோ ரோல் அப்படின்றது வருவாங்க. அவங்க ரோலை நான் ரிவீல் பண்ண விரும்பல. அவங்க என்ன மாதிரி ரோலில் வருவாங்கன்னா ஒரு கோர்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு ரோலில் வந்து வருவாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ரொம்ப கணீர்னு ஒரு போல்டான ரோலுக்காகவும் வருவாங்க. இன்னொரு ரோல் கேமியோ ரோல் வந்து யோகி பாபு அவர்கள் வருவார். அவருடைய ரோல் வந்து ரொம்ப அதிகமாக அப்படின்றது இல்லை, கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு கேமியோ ரோல் அப்படின்றது வரும். விஷ்ணு விஷால் அவருடைய மூவியில் வந்து இன்னொருத்தர் வழக்கமாக தொடர்ந்து வந்து இருந்துகிட்டே இருப்பார். யாருன்னா அவர் கருணாகரன். அவர் மற்ற எல்லா படத்துலையுமே ரொம்ப ஒரு முக்கியமான ரோலு, ஹீரோ கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் அங்கங்கே குட்டி குட்டியாக வருவார். பட் அவரோட ரோல் வந்து மைனஸ் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. பிடிச்ச சீன் அவங்க 2 பேர் கட்டா குஸ்தி பண்ணுறது நல்லா இருக்குது. அப்புறமேட்டு அந்த ஜாரான்னு ஒரு பொண்ணு, அந்த குட்டி பொண்ணு, அந்த குட்டி பொண்ணை மையமாக வச்சு தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி அந்த குழந்தை வந்து க்யூட்டாக நடிக்குது. அந்த அடுத்தடுத்த அந்த கதைகள் கொண்டு போகிறது வந்து அந்த ஜாராவாக தான் இருக்கும். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை வந்து சென்டர் ஆஃப் த பாயிண்ட். அந்த குழந்தைய வச்சு தான் எல்லாமே நடக்கும். அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா மேலே பாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காம அந்த பொண்ணு வந்து சுமாரெலாம் தான் படிக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. பட் அம்மா வந்து ஆசைப்படுறது என்னென்னா, என்ன மாதிரி நீ ஒரு ரெஸ்லன்னா மாறணும், வந்து அப்பா மாதிரி நீ ஹவுஸ் ஹஸ்பண்டாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த குழந்தைய வளர்த்துவாங்க. ஆனால் அந்த குழந்தைக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த குழந்தைய வந்து டான்ஸ் ஆடுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது வளர்கிற வரையும், நம்ம பெருசாகிற வரையும் நம்ம அப்பா அம்மா யாராக இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளோட ஆசை வந்து அவங்க குழந்தைங்க மேலே திணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து வலியுறுத்துது. எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை 5 வருஷம் ஆனவங்க, இல்லை குழந்தை பெற்றவங்க, இந்த வீட்டுக்குள்ளேயே சண்டை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க, இல்லை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாமலே வந்து பிரிஞ்சிருக்கிறவங்க அப்படின்ற ஆடியன்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மனம் வருடி நீங்கள் வந்து மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எமோஷனலான சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. படத்தில் இன்னொருடைய ப்ளஸ் வந்து இந்த படத்தோட டைரக்டர் ஐயாவு, செல்ல ஐயாவுன்னு நினைக்கிறேன் அவருடைய பேர், சரியாக உச்சரிப்பு வரல. அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்து ப்ளஸ்ஸு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். எனக்கு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஈஸியாக கனெக்ட் ஆகிரும். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து நிறையா வந்து அந்த அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பண்ணிடுவாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த கன்சீவ் வர மாதிரி காட்டி வைப்பாங்க. அது ஒரு மாதிரி எனக்கு பர்சனலாக செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு.
படத்தில் மைனஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் போல் ஓட்டை அப்படின்றது வந்து நிறையா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் மூவி தான். பட்டு கோர்ட்டு சீனு செகண்ட் ஹாஃபில் கோர்ட் சீன் வரும்போது சில சீன்ஸ் ஸ்போர்ட்ஸ் சீனுன்னு வரும்போது வந்து லாஜிக் ஓட்டை அப்படின்றது வந்து அங்கங்கேயும் பெருசாகவும் நிறைய பேருக்கு வந்து தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் அந்த லாஜிக் ஓட்டையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிக்கும். இந்த படத்தை நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஒரு வல்கரிட்டி சீன்ஸ் கிடையாது, சிகரெட் பிடிக்கிற சீன்ஸ் கிடையாது, தண்ணி அடிக்கிற சீன்ஸ் அப்படின்றது வந்து கிடையாது, ரொம்ப தேவையில்லாத டபுள் மீனிங் அப்படின்றது கிடையாது, தேவையில்லாத வைலன்ஸ் அப்படின்றது வந்து கிடையாது. உமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் யாரெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போடு நீங்கள் வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ இந்த படத்தை வந்து தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து ஒரு 10க்கு வந்து 7.5 அப்படின்றது தருவேன். ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக உட்காந்து லாஜிக்கலாக இல்லாமல் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். இல்லை ரெஃபரன்ஸ்லாம் இல்லை, நான் மெர்சல் ரெஃபரன்ஸ் மாதிரி அந்த கை தட்டுறதுலாம் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆனிச்சு. பட் ஆனால் ரெஃபரன்ஸ்லாம் எதுவும் இல்லை. இதில் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க பெஸ்ட்டை கொடுத்து வச்சுக்காங்க. அப்புறம் கருணாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு மாதிரி பொண்டாட்டி மிரட்டிக்கிட்டே இருப்பார். இந்த படத்தில் செகண்ட் பார்ட்டில் வந்து அவங்க பொண்டாட்டிக்கு அந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் வந்து அந்த பொண்ணுங்கள்லாம் நிற்க வைக்கிறாங்கல்ல, உமன் சென்ட்ரிக்காக நிற்க வைக்கிறாங்கல்ல. இந்த படம் ஃபுல்லாகவே உமன் சென்ட்ரிக் தான். பட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஆம்பளைங்க அசிங்கப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு மைனஸாக இருக்குது. மற்றபடி செகண்ட் ஹாஃப் மேலே 2 பேரும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பழைய பாட்டெலாம் வரல. அந்த அந்த 2 சாங்ஸ் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அந்த நமக்கு போர் அடிக்காமல் அந்த குழந்தையோட அந்த அப்பா மகளான அந்த சாங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அப்படி போட்ட சாங் வந்து நான் காலையிலேயும் ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்துலேயும் அதே சாங் வருது, இந்த படத்துலேயும் அதே சாங் வருது. அது ஏன்னு தெரில எனக்கு. 2 பேர் ஸ்டிங்காக உட்காந்துருக்காங்கன்னு தெரில. பட் ஆனால் இதுலேயும் அப்படி போட்ட சாங் வந்து அந்த குழந்தை வந்து ஆடும், அம்மாவுக்கு கோவம் வரும். பட் ஆனால் அப்பா வந்து அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பாரு. அது அந்த அந்த அப்படி போட்ட சாங் வந்து இதில் ப்ளஸ்ஸாக இருக்குது. 2 இடத்துல வரும். அதே மாதிரி சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு டீச்சர் கேரக்டர் ஒன்று வராங்க. இதுவரையும் மலையாளத்தில் வந்து அவங்க கிளாமராக தான் காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த தமிழில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். மீதி பாயிண்ட் நான் ஏன் தரலன்னா கொஞ்சம் லாஜிக் ஓட்டை அப்படின்றது இருக்குது. ஏற்கனவே சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்த மாதிரி அப்படின்றது இருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து விஷ்ணு விஷாலுக்கு ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து சேர்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ரெஃபரன்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அதாவது விஜய் அவர்கள் வந்து இனிமேட்டு படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வர படங்கள் எல்லாமே விஜய் அவரோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் படமே இல்லை அப்படின்றது. கில்லி படத்தில் அப்படி போடு சாங்ஸ் இந்த படத்தில் ஒரு முக்காவாசி பாட்டு, அந்த பாட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்ணி டான்ஸே ஆடிடுவாங்க. அந்த பாட்டு வரும்போது ஒரு ஃபன்னான ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கும்போது அப்படின்றது தெரியும். இதுதான் இந்த படத்துடைய ரெஃபரன்ஸு. விஜய் அவருடைய படத்தில் கில்லி படத்தில் அப்படி போடு சாங்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. இதான் ரெஃபரன்ஸ். அடுத்த பாட்டுக்கு லீடு அப்படின்றது ஒன்றும் இல்லை. நான் உன்னை வழக்கம் போல் நான் உன்னை பார்த்துப்பேன், உன்னோடைய முயற்சிக்காக நான் பின்னாடி இருந்து நான் ஊக்குவிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த பாட்டு எடுக்கிறது வந்து அது ப்ரொடியூசர் ஸ்டைலையும் டைரக்டர் ஸ்டைலையும் அப்படின்றது இருக்குது. பார்ப்போம் அடுத்த பாட்டு வருதா இல்லைன்றது அவங்க தான் முடிவு எடுக்கணும். அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்னா தேட்டருக்கு காமனாகவே பார்க்கும்போது லேடிஸ் வந்து அவ்வளோவா வந்து வரமாட்டேன்றாங்க. ஸோ ஃபீமேல் ஓரியன்டட் மூவிஸ்லாம் எடுத்தால் தான் லேடிஸ் வந்து தேட்டருக்கு வந்து வாட்ச் பண்ண வருவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உள்ளே வந்து இறங்குவாங்க. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி அதாவது மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் தமிழ் இண்டஸ்ட்ரின்னு வரும்போது தேட்டருக்கு அவ்வளோவா விசிட் பண்ண வரமாட்டாங்க, அதாவது படம் பார்க்க வரமாட்டாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுக்காக தான் ஃபிமன் ஓரியன்டட் மூவிஸாக எடுக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி லாஸ்ட்டாக வந்து பேசிடுறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. விஷ்ணு விஷால் அவர்கள் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசும்போது சிஎம் அவர்களே இல்லை வந்து சார் அவர்களே வந்து சொல்லாமல் சிம்பிளாக வந்து விஜய் அவர்கள் சொன்னாங்கன்ட்டு சில பேர்லாம் சோஷியல் மீடியாவில் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா, அவர் படம் வரட்டும், நான் எப்படி வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்றது. இந்த நேரத்தில் அதை பற்றிலாம் பேசுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, தேவையில்லாமல் வன்மத்தை காட்டுறதெல்லாம் விட்டுருங்க நண்பா. காரணம் ஏன்னா அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு சட்டசபைக்கே போய் உட்காந்துட்டாரு, சிஎம் ஆகிட்டாரு. ஸோ அவருடைய சண்டையை வந்து அங்கே வச்சுட்டு இருக்காரு, அரசியல் சண்டையை வந்து அங்கே காமிச்சிருக்காரு. திரும்பியும் சினிமாவுக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி இழுத்து விட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் என்ன தெரியுமா பேசுவாங்க, பார்த்தீங்களா உமன் ஓரியன்டட் மூவி, இவங்களுக்கு வந்து பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி கவலை இல்லை, அந்த படத்தெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தேவையில்லாத விமர்சனத்தை வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விமர்சனத்தை தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது.